நம்ம லோ கார்ப் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பச்சை பயிறு இட்லி பண்ண போகிறோம். இதில் வந்து பச்சை பயிரில் வந்து ரொம்ப கேலரிஸ், ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சல். மற்ற டால்ஸை விட பச்சை பயிரில் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. இப்போ இதை வச்சு வந்து நம்ம இட்லி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பச்சை பயிறு, உளுந்து வந்து 1/2 கப், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நம்ம 8 hours, அது பச்சை பயிறு வந்து ஒரு 8 hours ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 hours முன்னாடி ஊற வச்சா போகிறோம். இப்போ பச்சை பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து அரைச்சிட்டு பச்சை பயிறு அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து அரைச்சாச்சு, பச்சை பயிறு அரைச்சிக்கலாம். இப்போ பச்சை பயிறு அரைச்சாச்சு, உளுந்தோட இதையும் கலக்கிடலாம். பச்சை பயிறு உளுந்து ரெண்டுமே வந்து அரைச்சி கலந்து வச்சுருக்கு. இது 8 hours வந்து நம்ம புளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ 8 hours வச்சுருந்தோம். இது வந்து நல்லா வந்து புளிச்சு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு கலக்கிட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது வந்து இதை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆறின பின்னாடி எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு. லோ கார்ப் இட்லி. இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை பயிரில் நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒன்றுமே இல்லை, பச்சை பயிரும் உளுந்தும் தான். இதில் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உளுந்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, பச்சை பயிரும் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்கிற சட்னி வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த சட்னி வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குறைச்சல். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா 1 கப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், சாப்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் வந்து நீங்கள் கூட கூட்டிக்கிறதுனா கூட கூட்டிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு சட்னி ஜாரில் வந்து நம்ம தேங்காய், இஞ்சியில் வந்து சுத்தமாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது, தேங்காயில் ரொம்ப குறைச்சல், 2 பச்சை மிளகாயும் கிடையாது, கொத்தமல்லியும் சுத்தமாக கிடையாது. இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்கிற சட்னி. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சிம்பிள். நமக்கு வந்து நிறையா வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இது போல் வந்து சட்னி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.